அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிருக்கிற கோட்டர்ஸ் கவர்மெண்ட் கோட்டர்ஸ் தான் இல்ல ரயில்வே கோட்டர்ஸ் தான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் ரயில்வே கோட்டர்ஸ் தான் சொல்லியிருந்தீங்க. கொஞ்சம் பேர் தான் கவர்மெண்ட் கோட்டர்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஒரு 4-5 பேர் தான் போலீஸ் கோட்டர்ஸ்னு கரெக்டா சொல்லியிருந்தீங்க. ஆனா ஆமாங்க, இது போலீஸ் கோட்டர்ஸ் தான். என்னுடைய ஹஸ்பண்ட் போலீஸ்ல தான் இருக்காரு. ஹெட் கான்ஸ்டபிள் கிரைம் பிரான்ச்ல இருக்காரு. இந்த கோட்டர்ஸ் 2016ல நம்ம ஜெயலலிதா அம்மா தான் ஓபன் பண்ணி வச்சாங்க. இந்த கோட்டர்ஸ் கட்டி 9 இயர்ஸ் ஆகுது. இந்த கோட்டர்ஸ்ல மொத்தம் 40 வீடு இருக்கு. ஒரு ஃப்ளோர்ல 4 வீடு, மொத்தம் 10 ஃப்ளோர், 40 வீடு இருக்கு. எங்களுக்கு 9th ஃப்ளோர்ல தான் வீடு கிடைச்சிருக்கு. லிப்ட் வசதி எல்லாமே இருக்கு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நாங்க இந்த கோட்டர்ஸ் கட்டின புதுசுலயே எழுதி கொடுத்தோம். அப்போ கிடைக்கல, இப்பதான் கிடைச்சிருக்கு. கிடைச்ச கோட்டர்ஸை எப்படி வேண்டாம்னு சொல்றது? அதனால வீடை ஆல்டர் பண்ணலாம்னு புதுசா டைல்ஸ், ஜன்னல், கண்ணாடி, பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டோம். எங்க வீட்ல இருந்து பார்த்தா புளியாந்தோப்புல இருக்கிற எஸ்பிஆர் சிட்டி அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தெரியுது. அவ்வளவு வியூ சூப்பரா இருக்கு. பெயிண்டிங் கலர்ஸ் எல்லாமே என் பையனுடைய செலெக்ஷன் தான். நானும் அவனும் சேர்ந்து செலக்ட் பண்ணி ஆள் வச்சு பெயிண்டிங் ஒர்க் முடிச்சிட்டோம். வீடு 9th ஃப்ளோர்ல இருக்கறதுனால நல்ல வெளிச்சமாவும் இருக்கு, நல்ல காத்து அதிகமாவும் இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. லாஸ்ட் ஃபைனலா இப்ப பொருள் எல்லாமே ஷிஃப்ட் பண்ற வேலைதான். எந்த வீடா இருந்தாலும் நம்ம வீடுன்னு நினைச்சு நம்ம சுத்தமா வச்சாலே போதும், வீடு சுத்தமா இருக்கும். பெயிண்டிங் எல்லாமே பண்ண பிறகு ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த கட்டில் எங்க அம்மா கல்யாணத்துல போட்டது இப்போ ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால கார்பெண்டர் வச்சு தலைப்பகுதி மட்டும் புதுசா செய்ய சொல்லிட்டோம். மத்த பிளைவுட் எல்லாமே நல்லா தான் இருந்தது. அந்த கார்பெண்டர் வீட்லயே வந்து செஞ்சு கொடுத்தாங்க. கட்டிலும் பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு.